இந்த குரலுக்கு எல்லோரும் ஆதரவு நல்க வேண்டும். ஆட்சியில் இருக்கிற திமுக இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும், ஆழமாக பரிசீலிக்க வேண்டும், தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். 2016 திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற வாக்குறுதியை தந்திருக்கிறது. அதை நினைவூட்டுகிறோம். ஆகவே அப்படி ஒரு முடிவை எடுத்தால் திமுக இன்னும் பல 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் மக்களின் நன்மதிப்பை பெற்ற செல்வாக்கை பெற்ற ஒரு இயக்கமாக இருக்கும். அதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும். எனவே மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. உங்களோட கருத்துக்கு டிகேஎஸ் இளங்கோவன் பதில் சொல்லும்போது இதை முழுமையாக அமல்படுத்த முடியாது, மிகப்பெரிய பின்விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும், இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கலாம். அதனால முழுமையாக நடைமுறைப்படுத்துவது, மது கடைகளை நடைமுறைப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. பிராக்டிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் 100 விழுக்காடு 45,000 கோடி வருமானம் வந்துச்சு, அடுத்து 50,000 கோடி வருமானம் வரும், இன்னும் நாங்கள் ரொம்ப லக்ஸுரியான பார் எல்லாம் திறக்க போகிறோம், இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான மதுவை வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறது எந்த வகையில் ஏற்படையில. நாளுக்கு நாள் அதில் ஒரு குறைப்பு, அதை குறைச்சிக்கிட்டே வரணும். இந்த வருமானத்தை குறைச்சாதானே, கடைகளை குறைச்சாதானே வருமானம் குறையும். வருமானம் குறையிறது அதுக்கு இந்த வருமானத்தை வச்சு தான் அரசை நடத்துகிறோம், ஆட்சி நடத்துகிறோம்னு சொன்னால் அதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. அதை நியாயப்படுத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இந்த வருமானத்தை வைத்து ஆட்சி நிர்வாகம் நடத்துவோம் என்று சொல்வதை ஏற்க முடியாது. தொடர்ந்து நீங்கள் மதுவுக்கு எதிர்ப்பு குரல் தெரிவிச்சுட்டு தான் வரீங்க. தமிழக அரசுக்கிட்ட உங்களுக்கு திருப்திகரமாக பதில் இது வரைக்கும் வந்திருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் திருப்தி அடைஞ்சிருக்கீங்கன்னா 3 வருஷம் முடிஞ்சிச்சு, 2 வருஷம் இருக்கு. இது உடனே ஒரு செகண்டில் அல்லது ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு இல்லை. இது ஒரு பெரிய முடிவு, ஒரு பெரிய விஷயம், பெரிய முடிவு. அதனால் நாங்கள் சொன்ன உடனே அவங்க திருப்திகரமாக ஒரு பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் இது சம்பந்தமாக அவங்க ஒரு பாசிட்டிவான நிலைப்பாட்டுக்கு வரணுங்கிறது தான். அவங்களுக்கும் நிச்சயமாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தணுங்கிறதுல உடன்பாடு இருக்குது. அது உடன்பாடு இருந்ததுனால தான் தேர்தல் அறிக்கையில் அதை பதிவு செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி அது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டில் இருக்குது, அவங்களுடைய அறிக்கையிலே இருக்குது. அப்போது அவங்களுக்கு முரணான கருத்தை நாம் சொல்லலை, உடன்பாடான கருத்தை தான் சொல்லுவோம். பதில் உடனே வரணுங்கிறது அவசியம் இல்லை. நாங்கள் கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லணுங்கிறது இல்லை. இது மக்களுடைய கோரிக்கை, மக்களுக்கு அவங்க உரிய ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது. அவர் படிப்படியாக நாங்கள் செய்வோம்னு சொல்கிறோம். இதை செய்கிற பொழுது ஒன்றா நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நம்ம ஒரே நாளில் ஒரு உத்தரவு போட்டு முதலமைச்சர் அவர்கள் அது மூடலாம். அவருக்கு டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் எல்லளவும் விருப்பம் இல்லை. இது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது க்ளோஸ் பண்ணப்படணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஆனால் உடனடியாக அதை செய்தால் என்ன நிலைமை வெளியில் ஏற்படும் என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. எனவே அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையை மிக நிதானமாக அணுகி கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கமாக, தளபதியினுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் மக்களை அதிலிருந்து வெளியிலே கொண்டு வர இதையெல்லாம் குறைத்து கொண்டே வருகிற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தெரியுது. இல்லை, அப்படின்னு அல்ல. இங்கே இருக்கிற நிலைமைகளை ஆலோசித்து, இங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அதற்கேற்பத்தான் நடவடிக்கை எடுக்க முடியும். விசிகாவை பொறுத்தவரை அவருடைய ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவுக்காக அவர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். அதில் எந்த தவறும் நாம் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணுறாங்க, தளபதியை எதிர்த்து பண்ணுறாங்க, அப்படி அல்ல. அது அவருடைய ஒரு கொள்கையாக அவர்கள் மக்களுக்கு எடுத்து செல்கிறார்கள். மக்களிடத்தில் இதை நாங்கள் கேட்டுக்கிறது, இந்த உணர்வுகளை மக்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை அதிலிருந்து கொஞ்சம் விடுவித்து கொண்டு வந்து விட்டால் அரசாங்கம் அதை செய்வதற்கு சுலபமாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அரசாங்கமே சந்தோஷப்படுறாங்க அழைப்பு கொடுத்ததுக்கு. ஆனால் பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் ஏற்படும், எங்கள் தலைமையில் மெகா கூட்டணி வரும், பொறுத்திருந்து பாருங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, எல்லாரும் ஒன்றாவே இருக்காங்கன்னு அர்த்தமா? எதிரிக்கு கூட கொடுக்குறாங்க. இதில் எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஒன்று வரவே வராதுங்கிறது எங்களுடைய எண்ணம், அது எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் அவங்க ஒரு அழைப்பு கொடுத்த உடனே இவ்வளோ ஆட்டம் போடுறாங்கன்னா எங்களுக்கு தெரியல. எதிர்கட்சிக்கு அழைப்பு கொடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு பொதுவான ஒரு நிகழ்வுக்காக, ஒரு திட்டத்திற்காக
அழைக்கிறார்கள். அவங்க பொதுவாக தான் அழைச்சிருக்காங்க, யார் வேணாலும் வந்து கலந்துக்கலான்ட்டு. அதிமுக சொல்கிறது தப்பு, அதில் எல்லாத்தையும் தான் சொல்கிறாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி ஒரு அழைப்பு கொடுப்பதில் ஒரு தவறு நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கல்வி கன்கரண்ட்ல இருக்குது, நீங்களே ஸ்டேட் கவர்மெண்ட்டை எடுக்க முடியாதுங்களா? மத்திய அரசோட அனுமதி வேணும்னு நிர்பந்தம் இருக்குதுங்க. அது அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இல்லை இந்த சொல்கிறேன் சிஎன் காலேஜ் அப்படி நாங்கள் அப்படி எடுக்கிற முடிஞ்சிருந்தா நாங்கள் இந்நேரம் எடுத்து வேலையை ஆரம்பித்து பாதி வேலை முடிஞ்சிருக்கோம். ஆனால் சட்டப்படி அப்படி எடுக்க முடியாது. அதுதான் சிக்கலில் இருக்குதுங்களா? உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே பல 14 ஆண்டுகளுக்கு மேலே உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்கு. அது ஒன்றிய அரசு புரிஞ்சுக்க மாட்டேங்குதே. ஏதோ ஒன்றிய அமைச்சருங்க வர மாதிரி இருக்குதாட்டிருக்குது. அன்னைக்கு இதை கேட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். திருமாவளவனே சொல்லியிருக்காரு, அரசே மதுக்கடைகள் ஏற்று நடத்துறது ஒரு வெட்கக்காடான இதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்புறம் அவங்கள தானே கூப்பிட்டுருக்கிறாரு. தமிழக அரசே நடத்துறதுங்கிறத இன்னைக்கு அதிமுக வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு இல்லையா? ஒருவேளை அதை சொல்கிறதுக்காக இருக்கலாம். எப்போ நடந்தது அது? இது முதல்வர் இல்லாத சமயத்தில் தான் இந்த மாதிரி அழைப்புலாம் அதிமுக கொடுக்குறாங்க. முதல்வர் வெளிநாடு சென்று அப்படி இல்லை. முதல்வர் நீங்கள் எங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டை தினந்தோறும் கவனித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கூட பார்த்தீங்க, அவர் ஃபைல்லாம் பார்த்து அங்கிருந்தே கையெழுத்து போட்டு அதை பற்றியெல்லாம் சொன்னார். அதனால் தூரமாக இருக்காங்க நம்பிக்கிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் அவர் மிஸ்டர் திருமாவளவன் அவர்கள் அந்த கொள்கைக்காக தெளிவாக செய்கிறார். அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிப்பது அது தவறு. அது அரசியலாக்குவதற்கு மற்றவங்க முயற்சி எடுக்கிறாங்கன்னு நான் கருதுகிறேன். இல்லை, FL2 பார் நிறைய லைசன்ஸ் கொடுக்கல. எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல இதில் போகிறதுக்கு நான் அடிப்படை ஒரு காரணத்தை சொல்கிறேன். FL2 கொடுக்கணும்னு நோக்கம் இல்லை, டாஸ்மாக் கடையை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற நோக்கம் இல்லை. நாம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறப்போ வேறு விதமான ஒரு இடத்திற்கு அவர்கள் போய் தவறாக பிரச்சனையாகிவிடக்கூடாது என்பதை மனதிலே வைத்துத்தான் அதற்கு அடிப்படையாக சில மாற்றங்களை செய்து அவர்களை ஒழுங்குபடுத்தி நம்முடைய இடத்திற்கு கொண்டு வந்துவிட்டு அப்புறம் இதை படிப்படியாக போகணும். அந்த நோக்கத்தை நிச்சயமாக எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அது அப்படி தான் இருக்குது. இப்போது 18 வயசுக்கு மேலே கீழே இருக்கிறவங்க யாரும் வாங்குறதுக்கு அனுமதி இல்லை, யாரும் போய் கொடுக்கக்கூடாது கடையில், அந்த மாதிரி தான் சொல்லி வச்சுருக்கு. ஆனால் இது எங்களுடைய வேண்டுகோள், ஆசிரியர்கள் அவர்களை தங்களுடைய பிள்ளைகளைப் போல பார்க்க வேண்டும். நான் கூட ஒரு கூட்டத்தில் சொன்னேன், ஆசிரியர்கள் சில நேரத்தில் கொஞ்சம் அவர்கள் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த மாணவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக கொஞ்சம் கடினமாக நடந்து கொண்டால் கூட அதை பெரிய விஷயமாக்குகிறோம். அவர்கள் செய்வது, ஆசிரியர்கள் செய்வது ஒவ்வொன்றும் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக, எனவே அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக. நம்ம பல விஷயங்களை, நல்ல விஷயங்கள் நடக்கிறத நாம் கெடுதலாக பார்க்குறோம். எனவே இதில் எல்லோரும் சேர்ந்து நல்ல விஷயங்கள், அரசியல் பண்ணுறதை பண்ணலாம். அரசியலுக்கு போகாமல் நல்ல விஷயங்களுக்கு நம்ம கூட இருப்பது நல்லது.